இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, ரெசல்மேனியா 40ல ட்ரிபிள் ஹெச் போட்டு வச்சிருந்த அத்தன பிளானும் லீக் ஆயிருச்சாம். அது எந்த பிளான் லீக் ஆயிருச்சு அப்புட்ன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ட்ரிபிள் ஹெச் இப்ப ரொம்ப கோவத்துல இருக்காராம். என்னடா ட்ரிபிள் ஹெச் கோவத்துல இருக்காரு அப்புட்ன்னா, அதாவது ரெசல்மேனியா 40ல நம்மளோட ட்ரிபிள் ஹெச் போட்டு வச்சிருந்த அத்தன பிளானுமே லீக் ஆயிருச்சாம். அதாவது அவரு போட்டு வச்ச ஒரு 3 பிளானு லீக் அவுட் ஆயிடுச்சாம். அதனால இப்ப அந்த விஷயத்த யாரு பண்ணாங்க அப்புட்ன்னு தெரியாம, இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கோவத்துல நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இருக்காராம். நம்மளுடைய வடிவேலு கேட்கிற மாரி, "இந்த காரியத்த யார்றா செஞ்சா?" அப்படிங்கிற மாரி, "இந்த காரியத்த யார்றா செஞ்சா?" அப்படின்னு தெரியாம நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலயும், அதாவது ஒரு சோகத்திலயும் இருக்காராம். ஏன்னா ரெசல்மேனியா 40ல அவரு அவரு நம்மளோட ட்ரிபிள் ஹெச் போட்டு வச்ச பிளானு லீக் ஆயிருச்சுல்ல. அதனால ரொம்ப ஒரு அப்செட்டா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இருக்காராம். அப்படி என்ன பிளானடா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ரெசல்மேனியா 40ல போட்டு வச்சார் அப்புட்ன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். நம்மளோட ட்ரிபிள் ஹெச் ரெசல்மேனியா 40ல போட்டு வச்ச ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்னா, அதாவது குந்தர் விசஸ் செத்ரோன்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசல்மேனியா 40ல நடக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் புக் பண்ணி வச்சிருந்தாராம். அதாவது மண்டே நைட் ராவ்ல நம்மளுடைய செத்ரோன்ஸ் பேசுகிறப்ப நம்மளுடைய குந்தர் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் போயிருக்கும். அதுதான் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட ஃபர்ஸ்ட் பிளான். அதாவது செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கன்ட்டுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெசல்மேனியா 40ல நடக்கும். இது ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சா, அதாவது ராயல் ரம்பிள் கூட நம்மளுடைய குந்தர் வின் பண்ணி நம்மளுடைய செத்ரோன்ஸை சேலஞ்ச் பண்ணி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக, அதாவது ரெசல்மேனியா 40ல மோதுவார் அப்படின்னு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தாராம். ஏன்னா நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருந்தது என்னன்னா, ரெசல்மேனியா 40ல நம்ம நினைக்கிற மாதிரி சிஎம் பங்க் விசஸ் செத்ரோன்ஸுக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். அதாவது ராயல் ரம்பில் கூட நம்மளோட சிஎம் பங்க் வின் பண்ணி ரெசல்மேனியா 40ல செத்ரோன்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சிஎம் பங்க் போட்டு வச்ச பிளானே வேற. ரெண்டாவது பிளான் என்னன்னா, செத்ரோன்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் போட்ட பிளான் என்னன்னா, அதாவது கோடி விசஸ் சிஎம் பங்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை ரெசல்மேனியா 40ல புக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் ரெண்டாவது பிளானை போட்டு வச்சார். அதுக்கான ஒரு முதல் அத்தியாயம் தான், அதாவது இப்போ நடந்த மண்டே நைட் ராவ்ல நம்மளுடைய கோடியும் நம்மளுடைய சிஎம் பங்க்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசின அந்த செக்மெண்ட் தான். நம்மளுடைய கோடிக்கு சலைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிஎம் பங்க் நிரூபித்தார். சிஎம் பங்குக்கு சலைச்சவன் இல்லடான்னு சொல்லி நம்மளுடைய கோடி சொன்னார். இவங்களுக்கான ஒரு ஸ்டோரி லைனை ஆரம்பிக்கிற விதமாக தான் நம்மளுடைய மண்டே நைட் ராவ்ல ஒரு சின்ன ஒரு தீப்பொறியை நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பொருத்தி வச்சார். ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ரெசல்மேனியா 40ல சிஎம் பங்க் விசஸ் அதாவது செத்ரோன்ஸுக்கான ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்னு நம்ம பண்ணோம். ஆனால் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் நினச்சது என்னன்னா, கோடி விசஸ் சிஎம் பங்க் மேட்சை பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்க்கு டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு தான் மேட்ச் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வேற மாதிரி பார்த்துருக்காரு. அதாவது நம்மளோட ட்ரிபிள் ஹெச்சோட மூணாவது பிளான் என்னன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான்ப்பா, வேறு ஒன்றும் இதில் மாற்றமே இல்லை. நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை தான் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் எக்ஸ்பெக்ட் பண்ணார். அதாவது ரெசல்மேனியா 40ல ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் இதுக்கான ஒரு ட்ரீம் மேட்ச், அதாவது கடந்த 5 வருடங்களாக ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் அதிக ஒரு எதிர்பார்ப்பே போய்கிட்டு இருக்கு. இதில் ஒரு சின்ன விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதாவது நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனான லோகன் பால், அதாவது அவர் ஷோவில் நம்மளுடைய 6th டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான்சனா வந்திருக்காரு. அதில் அந்த இன்டர்வியூவில் நம்மளுடைய லோகன் பால் கேட்டிருக்காரு, அதாவது ரெசல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் எலிமினேஷன் சாம்பியன்ல நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுடைய ஜான்சனாவே சொல்லியிருக்காரு, அதாவது ரெசல்மேனியா 40ல தான் ரோமன் விசஸ் ராக் மேட்ச் நடந்தே தீரணும். இது ஒரு ட்ரீம் மேட்ச்சு, ரிசல்ட்ஸோட இது ஒரு கனவு மேட்ச்சு. இதை வந்து எலிமினேஷன் சாம்பரில் வைக்கக்கூடாது, இதை ரெசல்மேனியா 40ல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் நம்மளுடைய ஜான்சனாவே சொல்லிட்டாரு. ரெண்டாவதாக நம்மளுடைய சண்டே டமால் அப்படின்னு ஒரு ஷோவில் நம்மளுடைய
அ ஜே உசோ அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அட்டாக் ச்சீ ஐயோ! வாயில கூட வர மாட்டேங்குது. அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதுல கூட நம்மளுடைய ஜே உசோ என்ன சொன்னார்ன்னா, அதாவது ராக் வந்து WWE வந்தது தப்பு இல்ல. அதாவது ரோமன் ரெயின்ஸ சேலஞ்ச் பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய தப்பு. ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிறவரு ஒரு ஆள் கிடையாது. அவருக்கு பின்னாடி பிளட் லைன் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கு. அத நம்மளுடைய ராக் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ எதிர்த்துட்டாரு. அதோட பின்விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நம்மளுடைய ஜே உசோ அதாவது இன்டைரக்ட்டா அதாவது நானும் பிளட் லைன்ல இணைய போறேன் அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா நம்மளுடைய ஜே உசோ இப்ப சொல்லிட்டாரு. அநேகமா ரெசல்மேனியா 40க்கு அப்புறம் நம்மளுடைய ஜே கூட நம்மளுடைய பிளட் லைன் டீம்ல வந்து இணையறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. நம்ம நெனச்ச மேட்ச் எதுவுமே இங்க நடக்கலையே அப்படிங்கிறப்ப மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்க மனசு கஷ்டமா இருக்கோ இல்லையோ, ஆனா ட்ரிபிள் ஹெச்சோட மனசு ரொம்பவே கஷ்டப்படும். ஏன்னா நம்ம நெனச்சது என்னன்னா ரெசல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச். அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் விசஸ் கும்தர் மேட்ச். அது நடந்துச்சான்னா, அது நடக்காது. ஏன்னா கும்தர் விசஸ் செத் ரோலின்ஸ் மேட்ச்ச நம்மளோட ட்ரிபிள் ஹெச் கன்ஃபார்ம் பண்றாரு. அதே மாரி சிஎம் பங்க் விசஸ் செத் ரோலின்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்னு நம்ம நெனச்சோம். ஆனா நம்மளோட ட்ரிபிள் ஹெச் பண்ண வேலை என்னன்னா, செத் ரோலின்ஸ் விசஸ் கும்தர் மேட்ச். என்னதான் நடந்தாலும், ஆனா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் என்ன பிளான் பண்றாரே அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஏன்னா நம்ம நெனச்சது ஒண்ணு. ஆனா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் போட்டு வச்சிருக்க பிளானே வேறயா இருக்குது. இன்னைக்கு ரெஸ்லிங் நியூஸ் அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.